ஜோசப்னா எதுவும் கெட்ட வார்த்தையா? இது ஒரு சீப்பான பப்ளிசிட்டி மெத்தட். ஸோ அதைத்தான் வந்து பவர் ஸ்டார் சீனிவாசன் பண்ணுறாரு. விஜய் ரசிகர்கள்லாம் என்ன அமைதியாக வெடி பார்த்துட்டு இருப்பாங்களா என்ன? இந்த வகையிலையும் விஜய் எதிர்த்து 10 ஓட்டு கூட ஒத்தாப்புல வாங்க போகிறதில்ல. ஜெம் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் ஸ்ரீஜா. இன்னைக்கு நம்ம கூட வலைப்பேச்சு சந்தனன் சார் இருக்காரு. இவர்கிட்ட சினிமா சம்பந்தப்பட்ட பல கேள்விகளை கேட்க போறோம். வாங்க ஷோக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், கூலி படம் ஆகஸ்ட் 14 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுல ஏதாவது தேதி வந்து மாற்றம் வருமா இல்ல கன்ஃபார்ம் ஆயிடுது? இல்லை, அவங்க சன் பிக்சர்ஸே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அரசல் புரசலாக பேசப்பட்டது தான். அநேகமாக ஆகஸ்ட்டில் இருக்கலாம், 14 இருக்கலாம், 13 இருக்கலாம்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. பட் சன் பிக்சர்ஸே வந்து அதிகாரப்பூர்வமாக ஆகஸ்ட் 14ன்ட்டாங்க. ஓகே சார், இப்போ விஜய் சாரோட ஜனநாயகன் படம் வந்துட்டு மேவோட ரேப் பண்றாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து வந்துருச்சு. பொங்கலுக்கு வந்து வெயிட்டா ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ அரசியலுக்கு வந்துட்டு விஜய் சார் வந்ததுல இருந்து பல பேர் வந்துட்டு அந்த மாதிரி மார்க் பண்றதா இருக்கட்டும், இல்ல சும்மா விளையாட்டுக்கு பண்றதா இருக்கட்டும், நடுவில் விஷால் சார் கூட வந்துட்டு அவர் மாதிரி சைக்கிள்ல வந்தாரு, பேர்லாம் கூட வந்துட்டு மாத்திட்டு இருந்தாரு. இந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் வந்து பண்ணியிருந்தாரு. இப்போ புதுசா ஒருத்தர் நீ எங்கப்பா லிஸ்ட்ல இல்லாம வர அப்படின்னு சொல்லிட்டு பவர் ஸ்டார் வந்து வந்திருக்காரு. நானும் விஜய்க்கு எதிராக வந்துட்டு அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி ஏதாவது? இல்லைங்க, இப்போ யாரை நம்ம திட்டினோம்னா நம்ம பெரிய ஆளாக முடியும்னு கொஞ்சம் பேர் இங்கே காத்துட்ருப்பாங்க. இப்போ அவங்கெல்லாம் வந்து மக்களும் மதிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு பெருசாக சொசைட்டியில் பெரிய மரியாதையும் இருக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வீராவேசமாக உட்காந்து யார் வந்து ரொம்ப பெரிய ஆளாக அவங்கள வந்து விமர்சனம் பண்ணுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே என்ன தான் சொல்கிறாருன்னு கேட்போமேங்கிறது கொஞ்சம் பேர் அவர் பக்கம் திரும்புவாங்க. இது வந்து ஒரு சீப்பான பப்ளிசிட்டி மெத்தட். ஸோ அதைத்தான் வந்து பவர் ஸ்டார் சீனிவாசன் பண்ணுறாரு. இன்னொன்று நான் என்னை பொறுத்தளவுக்கு என்னென்னா, மனுஷன் டென்ஷன் இல்லாமல் வாழறது ரொம்ப நல்லது. இப்போ பவர் ஸ்டார் சீனிவாசன்லாம் இப்போ ரீசெண்டாக உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவர் உயிர் பிழைச்சதே பெரிய விஷயங்கிற அளவுக்கு ஆச்சு நிலைமை. ஏன்னா அவ்வளோ பெரிய பிரச்சனை அவருக்கு வந்துருச்சு. வந்து அவர் ரொம்ப ஹாஸ்பிட்டல் பில்லு கூட கட்ட முடியாமல் கவலையோட வீடியோலாம் வெளியிட்டார். பல பேர் ஆளுக்கு கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணி தான் அவர் ஹாஸ்பிட்டல்லேருந்தே மீட்டு கொண்டு வந்தாங்க. இப்போ தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கார் அவர். இப்போ இந்த நேரத்தில் விஜய் மாதிரி ஒருத்தரை வந்து அவர் விமர்சனம் பண்ணுறதோ ஏடா கூடமாக பேசுகிறதோ வந்து மன ரீதியாக அவரை துன்புறுத்துருவாங்க. இங்கே விஜய் ரசிகர்கள்லாம் என்ன அமைதியாக வெடி பார்த்துட்டு இருப்பாங்களா என்ன? எங்கெல்லாம் இவர் போகிறாரோ அங்கே வந்து அசிங்கமாக கேள்வி கேட்பாங்க, இல்லைன்னா அவர் ஃபோட்டோவை போட்டு சோசியல் மீடியாவில் திட்டுவாங்க. இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது மறுபடியும் ஒரு மன உளைச்சல் வரும். இவர் எந்த வகையிலையும் விஜய் எதிர்த்து 10 ஓட்டு கூட ஒத்தாப்புல வாங்க போகிறதில்ல. அப்புறம் என்னத்துக்கு இவர் அங்கே போய் தேவையில்லாத அவர் சீண்டி, அல்லது இப்போ யாராவது ஒரு அரசியல் கட்சி தலைவர் இருக்கார், அவரை எதிர்த்து நான் நிற்கிறேன் அப்படின்னா அந்த தலைவர் என்ன பண்ணுவார்? யாரெல்லாம் இதெல்லாம் நடக்கிறது சட்டப்பூர்வமாக வெளியில் தெரியலன்னா கூட நீங்கள் உள்ளுக்குள்ளே அமைக்கப்படாக விசாரிச்சிங்கன்னா தெரியும். ஒரு தொகுதியில் ஒருத்தர் ஜெயிக்கிற மாதிரி ஒருத்தர் நிற்கிறாரு அப்படின்னா எதிர்த்து ஓரளவுக்கு பிரபலமானவர் ஒரு 10 பேர் 20 பேர் நான் நிற்கிறேன்னு வந்தால் என்ன பண்ணுவார்னா கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு 50,000மோ 25,000மோ கொடுத்து போங்க போய் வேலையை பாருங்கள், என்னத்துக்கு இங்கெல்லாம் எலெக்ஷன் நிற்கிறீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கூட்டம் தெரியுது. பல தொகுதியில் முக்கியமானவர்கள் யாரெல்லாம் நிற்கிறாங்கன்னு பார்த்து நானும் அங்கே போய் நிற்பேன்னு கொஞ்சம் பேர் போவாங்க. அதில் என்ன லாபம்னா ஒரு 10,000 25,000 கிடைக்குங்கிறது தான். ஸோ அந்த மாதிரி ஒரு வேலை இவர் விஜய் எதிர்த்துனாலும் கிடைக்க போகிறதில்ல. ஏன்னா அவர் கொடுக்க மாட்டார். உங்களுக்கு வேற எங்கேயாவது இந்த வேலையை காமிச்சா கூட ரைட்டு, ஏதோ ஒரு 10 பேருக்கு முகம் தெரிஞ்சவர் ஒரு 10 ஓட்டு 20 ஓட்டில் தோக்குற சமாச்சாரம்லாம் இருக்குங்க. ஸோ அப்படி எதுவும் ஆகிட்டு தொலைச்சிட போகுது, இந்தாங்க ஒரு 20,000 ரூபா எடுத்துகிட்டு போங்கன்னு கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவருக்கு எதுக்கு இந்த வேலைன்னு தான் நமக்கு புரியல. ஓகே சார், இப்போ மக்கள் கிட்ட வந்துட்டு டிவி கேக்கு நிறைய சப்போர்ட் வர ஆரம்பிக்கிற மாதிரி சோஷியல் மீடியாஸில் தெரியுது. அப்படிதான் நிறைய பேர் பேசவும் செய்கிறாங்க. ஆனால் எப்போ அந்த சப்போர்ட் அதிகமாகுதோ இந்த ஆக்டர் சைட்லாம் வந்துட்டு விஜய் சாருக்கு நிறைய ஆப்போசிட்டாக பேசுகிற மாதிரி வந்துட்டு எங்களுக்கு தெரியுது. ரீசெண்டாக போஸ் வெங்கட் அவர் கூட வந்துட்டு ஏதோ ஒரு ஈவெண்ட்டில் வந்து விஜயை பற்றி ஒரு மாதிரி தப்பாக வந்து பேசியிருந்தாரு. அது எதனால் அப்படி பேசினாரு? அவருக்கும் உங்களுக்கு ஏதாவது பர்சனலாக ஏதாவது? இல்லை அவரே சொல்கிறாரு, எனக்கு பர்சனலாக ஒன்றும் கிடையாதுன்னு தான் சொல்கிறாரு. அவர் விஜய் தம்பின்னு தான் குறிப்பிட்றாரு. ஆனால் அவர் திமுகவை சேர்ந்தவர். ஒரு திமுககாரர் விஜய் விமர்சிக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம். அதை வந்து போஸ் நடிகருங்கிறதுனால, போஸ் வெங்கட் நடிகருங்கிறதுனால நம்ம பேசுகிறோம். இதே வந்து ஒரு திமுககாரர் பேசுனா நம்ம கேட்க போகிறதில்ல. ஏதோ அவங்க கட்சி ரீதியாக பேசுகிறாங்க அப்படின்ட்டு போயிடுவோம். இதையும் நம்ம அப்படி தான் பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இப்போ அவர் வந்து வாரிசு அதாவது மன்னராட்சின்னு நீங்கள் வந்து திமுகவை குறை சொல்கிறீங்க, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னு சொல்கிறீங்க, நான் ஜோசப் விஜய்ன்னு சொல்லுவேன் உங்களை அப்படின்னு அவர் சொல்கிறாரு.
எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிய மாட்டேங்குது. ஜோசப்னா எதுவும் கெட்ட வார்த்தையா? ஜோசப் விஜய்னு ஒருத்தரை சொல்கிறது தவறா? அது எதுவும் கெட்ட வார்த்தையா? ஏன் அதை வந்து இவங்க வந்து நான் உன்னை ஜோசப் விஜய்ன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னே எனக்கு புரியல. இந்த நாட்டில் கிறிஸ்தவராக வாழ்வது ரொம்ப தவறான விஷயமா என்ன? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இல்லை, சொல்லிட்டு போங்க, சந்தோஷமாக அவர் கேட்டுக்க போகிறாரு. பட்டு இது வந்து ஒரு அவர் ஒரு தலைவர், அவர் ஒரு சித்தாந்தப்படி அவர் எதுக்குறார். இதை நான் வந்து உங்களை என்னுடைய டார்கெட் நீங்கள் தான் எதுக்குறாரு. அவரையே நீங்கள் வந்து இன்னும் இங்கே நிறையா பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் விட்டு ஒருத்தர் சொல்கிறாரு ஒரு சினிமாவில் இடுப்பு கிள்றாருங்கிறாரு, இன்னொருத்தர் வந்து நான் உன்னை ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லுவேங்கிறாரு. ஸோ இதெல்லாம் ஒரு ஒரு மலிவான அரசியலாக இருக்குது. அரசியலுங்கிறதே வந்து கருத்துக்களின் அடிப்படையில் ஒரு அறிவார்ந்த விஷயங்களோடு தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது இப்போ பல கட்சிகளில் அது இல்லை, ரொம்ப அருகி போயிடுச்சு. யாரோ ஒருத்தர் கொஞ்சம் அறிவுபூர்வமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போகிறாங்க, கருத்தியல் ரீதியாக அந்த மோதல் இருக்குது. அப்படி தான் இருக்கணும். இப்போ விஜய்கிட்ட என்ன கருத்தியல் இருக்குது? இப்போ தானே வர்றாரு, அவர் என்ன சித்தாந்தம்னே நமக்கு ஒன்றும் புரியலையே, அவரை என்ன சொல்லி திட்டுறது, வேறு ஒன்றுமே இல்லாதனால இதை சொல்லி திட்டுறோம்னு கூட அவங்க சொல்லலாம். பட் என்ன இருந்தாலும் இந்த அரசியல் இருக்குல்ல, இது வந்து கேட்குறவங்களுக்கு காமெடியாக இருக்குது. அது சீரியஸாக நம்ம எடுத்துக்க முடியல. தமிழ்நாட்டில் வந்துட்டு இந்த ஜாதி கலவரம் மத கலவரத்தெல்லாம் எழுப்பி விட்டா நமக்கு வந்துட்டு ஒரு சப்போர்ட் வரும் அப்படின்ற ஒரு பேசிஸ்ல கூட இவங்க பண்ணுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. இல்லை, இது மத கலவரத்துலலாம் வராதுன்னு இல்லை, அந்த மாதிரி ஏதாவது சும்மா அவங்க கிறிஸ்டின் மாதிரி காட்டி விடுவோம் அப்படியே ஒரு. அதுதான் என்ன தவறுங்கிற, ஒருத்தர் கிறிஸ்துவராக இருந்தால் ஏதாவது தவறா, இங்கே முஸ்லீமாக இருந்தால் ஏதாவது தவறா? எல்லாரும் மாதிரி இருந்தேன் அவங்க. அப்புறம் என்ன நீ கிறிஸ்தவன்னு சொல்கிறதுல என்ன உங்களுக்கு அவரை இழிவுபடுத்திட்டீங்கன்னு தான் புரியல. அதான் சார், அந்த திராவிட கட்சியில் இருக்கவங்களாம் மோஸ்ட்டாக தமிழ்னா இப்படி தான் இருக்கணும், மற்ற இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு. இல்லை இல்லை இல்லை, திராவிட அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இதே திமுகவில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, நல்ல ஆதரவாளர்கள் பல பேர் இருக்காங்க. இப்போ ஜெகத் கஸ்பார்லாம் பிரமாதமான ஸ்பீச் கொடுப்பாரு. அவருடைய அவர் பார்த்தீங்கன்னா திராவிடத்திற்கு ஆதரவாக பல கருத்துக்களை முன்வைக்கிறவர் தான் அவர். ஸோ அதனால் வந்து திமுகவில் பல இஸ்லாமியர்கள் இருக்காங்க, பல கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. கிறிஸ்தவர்களை இழிவாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ இந்த ஜோசப் விஜய்ன்னு சொன்னால் கெட்ட வார்த்தைன்னே இவங்க நினச்சிட்டு இருக்காங்க. உன்னை நான் திட்டுறதுக்கு முழு பேரை சொல்லுவேன் அப்படிங்கிறது தான் என்னன்னு நமக்கு புரியல ரொம்ப காலம். ஓகே சார், முன்னாடிலாம் வந்துட்டு இந்த ஒரே நாளில் 2 பெரிய ஹீரோஸோட படம் வரும்போது அப்படியே திருவிழா மாதிரி இருக்கும். ஒரு படம் வந்தாலே வந்துட்டு பெரிய செலிப்ரேஷன்லாம் இருக்கும். தலையா தளபதியா அப்படின்லாம் வந்து அடிச்சுக்கிற காலம்லாம் இருந்தது. இப்போ அந்த அளவுக்கு வந்துட்டு 2 படம் பெரிய படம் வந்துட்டு ஒன்றா வர்றதில்லை. இப்போலாம் வந்துட்டு புதுசாக ஒரு படம் வரதை விட ரீரிலீஸ்க்கு நிறைய வந்துட்டு வரவேற்பு இருக்குது மக்கள்கிட்ட. இந்த மாதிரி இப்போ ஒரு புது ரீரிலீஸ் வந்துட்டு அதுவும் கிளாஷ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினி சாரோட தளபதி படமும் விஜய் சாரோட சச்சின் படமும் ஒரே நாளில் ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உண்மையா? எப்போ வரும்? இதுக்கு பின்னாடி ரீசன் இல்லை, இது உண்மைதான் அந்த தகவல். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருவர் ஒரு படத்தை ரீரிலீஸ் பண்ணும்போது இன்னொருவர் அதே நாளில் வந்து இன்னொரு படத்தை பண்ணக்கூடாதுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா இப்போ இந்த சச்சின்கிற படத்தை எடுத்து அந்த காலத்தில் அந்த படம் வரும்போது ஒரு பெரிய கிட்டான்னா இல்லை, தயாரிப்பாளருக்கு அது ஏதோ ஒரு வகையில் ஒரு குறைந்தபட்ச நஷ்டத்தை கொடுத்த படம் தான் அது. இத்தனை வருஷம் கழித்து அவர் இன்றைக்கி விஜயினுடைய ஸ்டேட்டஸு, இன்றைக்கி விஜய்க்கு இருக்கிற ரசிகர் கூட்டம், இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அவர் கொண்டு வரார். அப்போ என்றைக்கோ இழந்த ஒரு தொகையை பல மடங்கு சேர்த்து இன்றைக்கி எடுக்கலாங்கிற எண்ணத்தோடு வரார். நீங்கள் ஒரு புது படம் எடுத்து அதே நாளில் நீங்கள் ரிலீஸ் பண்ணால் கூட ஒரு அர்த்தம் இருக்குது. என்றைக்கோ இழந்த பணத்தை மீண்டும் நாம் எடுக்கலான்னு நம்பிக்கையோட ஒரு தயாரிப்பாளர் வரும்போது கொஞ்சம் தள்ளி நின்று ரைட்டு சார் நீங்கள் செய்கிறது தான் சரின்னு இன்னொருத்தர் ஒதுங்கி நிற்கணும். ஆனால் அதே நாளில் நான் ஒரு படத்தை இறக்குவேன்னு இன்னொருத்தர் சொல்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். இதே மாதிரி தளபதி வருதுன்னு அறிவிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், அதே நாளில் நான் சச்சினை கொண்டு வருவேன்னு ஒருவேளை தானு சார் சொன்னார்னா அதுவும் தவறு தான். அவரும் பழிச்சிட்டு போகிறாரு. அவர் ஏதோ என்றைக்கோ பணம் கொடுத்து வாங்கி வச்சுருப்பார். இன்றைக்கி இத்தனை வருஷம் கழித்து ரிலீஸ் பண்ணும்போது ஏதோ அதுலேருந்து ஒரு தொகை வருதுன்னு அவர் நினச்சாருன்னா அதை விட்டுருங்க. புது படங்கள் போட்டி போடுறதுங்கிறது வேறு. ஆனால் பழைய படங்களை ரீரிலீஸ் பண்ணுறதுங்கிறது ஏதோ ஒரு வகையில் நமக்கு நிவாரணம் கிடைக்குங்கிறதுக்காக. அதுலேயும் நான் வந்து ஒரு முட்டுக்கட்டை போடுவேன்னு இன்னொருத்தர் வர்றது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமா இருக்குது. சினிமாவில் வந்து அது நடக்குது. என்ன